அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. இன்று 3/4/2025 வியாழக்கிழமை. இன்று மதுரை மாநகர கிளையின் செயற்குழு கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளே அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் நடைபெற்றது. மாநகர கிளையின் தலைவர் திரு பி. நடராஜன் தலைமை வகித்தார். மற்றும் அலுவல் சார் குழுவினர்கள் அனைவரும் இன்று கலந்து கொண்டனர். மொத்தம் ஒரு 20 பேர் வருகை தந்தனர். அதில் மதுரை மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளர் திரு சத்யநாதன் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். பல்வேறு துறைகளிலிருந்து இசி மெம்பர்ஸ் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கூட்டம் நடத்தி முடித்த பிறகு மதுரை மாவட்ட தலைவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதிலே முக்கியமான செய்திகள் சொல்வதற்காக. அதில் வந்து என்ன செஞ்சாருன்னா, 2 பேரும் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸாக இருந்து நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் தொகை இருவருக்கும் பிடித்தம் செய்திருந்தால் ஒருவருக்கு எக்ஸஸாக பிடித்தம் செய்ததை தொகையை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற ஒரு அரசாங்க உத்தரவு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு சிலர் நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வாங்கிட்டோம் சார். திரு வி. ஜெயராமன் துணைத் தலைவரே சொன்னார், சார் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏற்கனவே பிடிச்சிருந்தாங்க, அப்புறம் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் லெட்டரை காமிச்ச உடனே எங்களுக்கு ரீஃபண்ட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஜெயில் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் வந்து, சார் நான் இதை வாங்க வேண்டியிருக்கு சார், நல்ல வேளை நீங்கள் போனதாங்க, இந்த அரசாங்க உத்தரவை காமிச்சிங்க, இதை நான் நகல் எடுத்துகிட்டு வரவா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க உத்தரவை அவர் சென்று நகல் எடுத்துக்கொண்டு இதன்படி நான் வந்து கிளைம் கொடுக்க போகலாம்னு இருக்கிறேன் என்ற விவரத்தையும் சொன்னார். அந்த கவர்மெண்ட் லெட்டர் வந்து ஃபைனான்ஸ் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இஷ்யூ ஆகிருக்கு. லெட்டர் நம்பர் 37,585 ஃபைனான்ஸ் பென்ஷன் 2014 டேட்டட் 10/10/2014. நாம் இப்போ 11 ஆண்டுகள் தள்ளி இருக்கிறோம். 2014 இஷ்யூ ஆன அந்த கவர்மெண்ட் லெட்டர் இன்னும் வாங்காமல் இருக்கிறாங்க தெரியாமல். அதாவது 2 பேருக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து பிடித்தமானம் செய்ததை ஒருத்தருக்கு திருப்பி வாங்கலாம், அது தவறுதலாக பிடிபட்டது. அதை வந்து ட்ரெஷரியில் அப்ரோச் பண்ணி அந்த பிபிஓ நம்பரு என்னையிலிருந்து பிடிச்சிருக்கிறாங்க அந்த விவரங்கள் எல்லாம் சொன்னோம்னா அவங்க டேட் ஆஃப் ரெக்கவரியில் இருந்து ஆன் டேட் அவங்க என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கு தேதி வரைக்கும் உண்டான பிடித்தம் செய்த தொகையை ஒருவருக்கு வழங்கி விடுவார்கள் அப்படிங்கிற செய்தி சொன்னோடனே அந்த ஜெயில் டிபார்ட்மெண்ட்காரர் வந்தவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல சார், இதை நான் நகலில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெராக்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார். அடுத்தாப்பில் டெத் ஆஃப் ஆர்ஒஐ மெம்பர் காஞ்சனா அப்படிங்கிறவங்க சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு இடையில் இறந்துருக்குறாங்க. நீலாராமா அவரோட ஒய்ஃப்னு சொன்னாங்க. அதை யாராவது விசாரிச்சிங்களா போய் இந்த மாதிரி அவங்க மெம்பராக இருக்கிறாங்களே நம்ம ரிட்டையர்ட் அஃபிஷியல் அசோசியேஷனில் அப்படின்னு சொன்னோடனே, சார் அவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க, அவங்கள போய் அவங்களோட இறப்பை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பினிலை, அது ஆர்ஓஏ மாவட்ட சங்க நிர்வாகத்தின் சார்பினிலை திரு அழகர்சாமி அவர்களும், அவர் வந்து மாநில செயற்குழு உறுப்பினர், அப்புறம் திரு ஓஆர் சிவநாத், அவர் மதுரை மாநகர கிளையின் செயலாளராக உள்ளார். 2 பேரும் நாங்கள் போய் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஆர்ஓஏ அசோசியேஷன் நாங்கள் மலர் வளையம் வைத்து அங்கே வீட்டில் விசாரிச்சுட்டு வந்தோம் சார் அப்படின்ற தகவல் சொன்னார்கள். அடுத்தாப்பில் 31/3/2025 இப்போ தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தேதி 3/4/2025. 31/3/2025 வந்து அது வருடாந்திர பங்குத்தொகை வசூல். அதாவது வசூல் என்றால் நம்ம மாநில மையத்திற்கும் சரி மாவட்ட மையத்திற்கும் வருடந்தோறும் 31/3/2025 எத்தனை மெம்பர்ஸ் அங்கத்தினர்கள் ஒவ்வொரு கிளையில் இருக்கிறாங்களோ அதுக்கு certain நம்பர் ஆஃப் அதை ஸ்பெல் வச்சுருக்கிறாங்க. இத்தனை டு இத்தனை 500 வரைக்கும் இவ்வளவு, 500 to 1000 இவ்வளவு, 1500 இவ்வளவு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த படிக்க உண்டான தொகையை வந்து திருமங்கலம் கிளை தலைவர் வந்து கட்டிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே 16ஆம் தேதி அவர் கட்டியிருக்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே மதுரை மாநகர கிளை தலைவர் திரு பி. நடராஜன் அவர்கள், ஐயா நானுமே 2500 ரூபா, உங்களுக்கு வந்து 1500 மாவட்டத்துக்கு பங்குத்தொகை, மாநிலத்துக்கு வந்து 1000 ரூபா, நான் 17/3/2025 கட்டிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அட்வான்ஸாகவே கட்டிட்டாருங்க. எப்போவுமே இந்த மாதம் ஃபைனான்ஷியல் இயர் எண்டில் தான் கட்டுவாங்க முடிஞ்ச பிறகு. இந்த தடவை மதுரை மாநகர கிளையின் தலைவர் ரூபாய் 2500 மாவட்டம் மற்றும் மாநில பங்குத்தொகையினை அட்வான்ஸாகவே கட்டிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்னோன்னே எல்லோரும் கரவொலி எழுப்பினார்கள்.
அது தவிர 9/4/2025 திருச்சி அஜந்தா ஹோட்டலில் ஐஸ்வர்யம் ஹாலில் அதை புதிய மாநில நிர்வாகிகள் தேர்தல் வந்து 26/3/2025 வந்து முடிவடைஞ்சு மாநில தலைவர் மாறிட்டார். ரங்கராஜ் அவர்கள் இருந்தார்கள். அந்த பதவிக்கு சிவ திருமேநாதன் அவர்கள், அதாவது புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவர் ஏற்கனவே மாவட்ட தலைவராக புதுக்கோட்டையில் இருக்கிறார். அவர் வந்து யுனானிமஸ்லி அவர், அப்புறம் மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன், மாநில ட்ரெஷரர் பொருளாளர் திரு PS மாதவன் அவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 8 3 11 பேர். இவர்கள் 3 பேர், இவர்கள் தவிர இன்னும் 8 பேர். இணையச் செயலாளர், பிரச்சார செயலாளர், இன்று வரிசைக்கு துணைத் தலைவர் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 3 3 2 1 அந்த மாதிரி ஆக மொத்தம் 11 மாநில நிர்வாகிகள் புதிதாக 26/3/2025 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படிங்கிற செய்தி சொன்னோன்னே எல்லோரும், சார் யுனானிமஸ்லி எலெக்டட், நல்ல வேலை சார், நம்ம மாவட்டத்துக்கு வந்து 2 3 மாவட்டங்களை சேர்த்து இங்கே வந்து மண்டலமாக அறிவிச்சிருந்தாங்க, அதெல்லாம் இல்லாத வகையில் அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்களா சென்னையில் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், அது ஏற்கனவே 26/3 செய்தி வந்துருச்சு. நம்மளும் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அந்த வந்த செய்தி இப்போ தகவல் அனைவருக்கும் அனுப்பிச்சிருந்தோம். ஆமாம் சார், நாங்களும் பார்த்தோம். நல்ல வேலை சார், மாநில மையம் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் யுனானிமஸை தேர்ந்தெடுக்க முடியுமோ அவர்களை எல்லாம் அப்ரோச் பண்ணி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர்களிடம் ஒரு சில நபர்களிடம் ட்ராயல் வாங்கி அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க சார். ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிந்த தேர்தலுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தார்கள் மதுரை மாவட்டத்தின் சார்பில். ஏனென்றால் இது மதுரை மாவட்ட மையம் வந்து ஒரு மண்டலத்தில் வந்து விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டம் 4 மாவட்டங்களுக்கும் உண்டான வாக்காளர் பட்டியலில் உள்ள அவ்வளோ பேர் இங்கே வந்து கிட்டத்தட்ட 101 பேர் மொத்தம் 101 வாக்காளர்கள் இங்கே வந்து 26/3 அவங்க வந்து சுமூகமாக முடிக்காத பட்சத்தில் வரக்கூடிய 9 நாள்லேயும் என்னமோ தேர்தல் இருந்துச்சுங்க. நல்ல வேளையாக அன்றைக்கே வந்து அதை முடிவு செய்யறதுனால அந்த பிரச்சனை இல்லாத வகையில் முடிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கு அடுத்தபடியாக 9/4/2025 புதன்கிழமை என்று திருச்சி, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அஜந்தா ஹோட்டல் ஐஸ்வர்யம் ஹாலில் முதல் மாடியில் இருக்குங்க, மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்லை சார், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் மாதுரை மாவட்டத்தில் சார்பிலே சென்று அது வந்து மதுரை மாவட்ட தலைவர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர், மாவட்ட பேரவை குழு உறுப்பினர், அந்த மாதிரி கேட்டகரிக்கு மாத்திரம் தான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் வேறு யாரும் விரும்பினால் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே மாவட்ட தலைவர் செல்வதாக இருக்கிறார். மாவட்ட தலைவர் வந்து திரு ராமானுஜம் அவர்கள் செல்வதாக இருக்கிறார். அதே போல் மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயராமன் அவர்களும் சார் நானும் வர்றேன் சார் அப்படின்னு அவரும் சொன்னார். மற்றபடி மாணவர் கிளையிலிருந்து யாரும் சார் நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க என்று அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து விட்டு வாருங்கள் என்று அவர்கள் தங்களின் சார்பாகவும் இதை சொல்லிவிட்டார்கள் என்பதை சொல்லி இந்த 3/4/2025 அன்று மதுரை மாநகர் கிளையில் EC மீட்டிங் சிறப்பான முறையில் மாநகர் கிளையின் தலைவர் திரு P. நடராஜன் அவர்கள் சங்கத்திற்கு வந்து உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். என்ன சங்கத்தில் எல்லாம் தேதியெல்லாம் முடிஞ்சு இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு கையை கொடுத்தாங்க எல்லோரும். என்ன சார் நடராஜன் சாருக்கு கையை கொடுக்கல மதுரை மாநகர் கிளை தலைவருக்குன்னு சொன்ன உடனே, சார் அவருக்கு இன்றைக்கி 85 வயசு நிறைவு பெறுகிறது, அடுத்தாப்பில் அவர் நிறைவு பெற்று அடுத்த ஒரு 10% அவர் பென்ஷனில் இன்க்ரீஸ் வாங்கணும் சார், அதுக்காக போய் ட்ரெஷரியில் இப்போ தான் சொல்லிட்டு வந்தார், இந்த தகவலை எங்களுக்கு இப்போ தான் தெரியும்னு சொன்னாங்க எல்லோரும். அப்புறம் அனைவரும் திருப்பி நடராஜன் நெடுங்காலம் வாழ்ந்து இந்த சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அவரது பணிகள் தொடர வேண்டும் தொய்வின்றி என்பதாக அனைவரும் அவருக்கு வாழ்த்து சொன்னார்கள். அதாவது 85 முடிஞ்சு 86 துவங்குகிறது என்று சொன்னார் திரு நடராஜன் அவர்கள். அது ஒரு சிறப்பான ஒரு நியூஸு. எனவே இந்த அளவிலே இன்றைய அவங்க மதுரை மாநகர் கிளையின் ரிப்போர்ட் வந்து தனியாக மாநிலத்திற்கு அனுப்புவார்கள் என்றாலும் மாநகர் EC மீட்டிங்கில் மாவட்ட தலைவர் கலந்து கொண்டதன் சாராம்சம் இன்று அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர EC அதாவது சமீபத்தில் லோக்சபாவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க என்ற செய்தியையும் மாவட்ட தலைவர் அனைவருக்கும் தெரியும்படி சொன்னார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 8வது பே கமிஷனில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸ்க்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்காது. இனிமேல் 2026க்கு பிறகு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு தான் வந்து பென்ஷனரி பெனிஃபிட்ஸு மற்ற அதாவது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க போக எல்லாம் கிடைக்கும் மாதிரி வழிவகை செய்து சட்ட திருத்தம் கொண்டு வர போயிருக்கிறார்கள். லோக்சபாவில் அந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மாவட்டத்தில் சொன்னது எல்லோரும் சார் நாங்களும் ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க சார், அது உண்மையா சார் அப்படின்னு கேட்டாங்க. இது உண்மை பொய் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி பில் பாஸ் ஆயிடுச்சுங்க, லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணிட்டாங்க, அது பல எதிர்ப்புகளுக்கிடையே அது பாஸ் ஆயிடுச்சு.
அதற்கு அடுத்தாற் போன்று ராஜ்யசபாவில் தான் இது பாஸ் ஆகணும் அப்படி என்ற செய்தியை மாவட்ட தலைவர் சொன்னார். அப்படியா சார் என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். கேட்டு அப்போ நமக்கெல்லாம் ஏற்கனவே இந்த வழக்கமாக கிடைக்கக்கூடிய 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இனிமேல் கிடைக்காதா சார் அப்படிலாம் கேட்டாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பென்ஷனர் அசோசியேஷன் மற்றும் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாருமே கூடி டெல்லியில் முக்கியமான ஒரு ஃபைனான்ஸில் உள்ளவங்களெல்லாம் சந்தித்து இப்படிலாம் திட்டங்களை புதுசாக நீங்கள் எல்லாம் பென்ஷனருக்கும் சரி அரசாங்க சிப்பந்திகளுக்கும் இப்படிலாம் ஒரு திருத்தங்களை எங்களோட சம்மதம் இல்லாமல் ஏற்படுத்தலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி இல்லை, குறிப்பாக பென்ஷனர்களுக்கு நாங்கள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி பென்ஷனர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது என்று ஒரு முக்கியமான ஒரு டெல்லியில் உள்ள ஒரு ஆஃபீஸர் அனைத்து சங்கங்கள் கூடியிருந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக, அதாவது பென்ஷனர் அசோசியேஷன் கூடியிருந்துச்சு, அரசாங்க சிப்பந்திகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கூடியிருந்தாங்க. ஆக அந்த வகையில் அவர்களிடம் தெரிவித்ததும் எல்லோரும் என்ன கேட்டிருக்கிறாங்க, அப்படியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், எப்படி நாங்கள் நம்புறது, நீங்கள் அதை ரைட்டிங்கில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இஷ்யூ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னதுக்கு நான் அதை ஒரு ரைட்டிங்கில் கொடுக்குறேன் என்று சொன்னதோடு இந்த இஷ்யூ இது வரைக்கும் நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் ரைட்டிங்கில் அவங்க கொடுத்தது நமக்கு செய்தி வரவில்லை அப்படிங்கிறத மதுரை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் தெரிவித்து தனது உரையினை நிறைவு செய்தார். எனவே இதுதான் மதுரை மாநகர் கிளையிலே இன்று, அதாவது 3/4/2025 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவிலே 11 மணி அளவிலே இருந்து இடையில் அனைவருக்கும் டீ வடையெல்லாம் வழங்கினாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னாங்க. நடராஜனுக்கு 85 வயது தாண்டினவுடனே அதுக்கும் எல்லோரும் நன்றி சொன்னாங்க. மற்றபடி அனைவரும் மதியம் ஒரு 12:45 வாக்கில் அனைவரும் அந்த கூட்டம் இனிதே நிறைவு பெற்று அனைவரும் கலைந்து சென்றனர் என்பதை சொல்லி நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் தலைவர். அவரது அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் பல நன்றி.